ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற வாழ்விடங்களை காலனி என்ற பெயரிலே அழைக்கப்பட்டு வந்தது. காலனி என்று அழைக்கப்படுகின்ற போதே வாழ்கின்ற மக்களின் தீண்டாமையை குறிக்கிற, தீண்டாமையை கடைபிடிக்கிற பகுதியாக அந்த பகுதியை மற்ற சமூகத்தினர் பார்த்த நிலையில், அதனால் அந்த மக்கள் வெளி உலகத்திலே தங்களுடைய பணிகளுக்காக செல்கின்ற பகுதிகளெல்லாம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் எங்கள் பகுதி காலனி என்று சொன்னார்களானால் அவர்களை மற்றவர்கள் ஒரு கீழான பார்வையிலே ஒரு தீண்டாமை உணர்வோடு அவர்கள் நடத்தப்படுகின்றார்கள், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகின்றார்கள் என்ற தன்மை காலங்காலமாக இருந்தது. அதனால் அந்த காலனி பகுதிகளுக்கு மக்களுக்கும் இழிதன்மை, அவருடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியும் அந்த காலனி பகுதியில் முழுமையாக சென்று அடைவதில்லை. இப்படி அந்த காலனியில் வாழ்கின்ற மக்களும் ஒதுக்கப்பட்டார்கள், அந்த பகுதியும் வளர்ச்சி இல்லாமல் ஒதுக்கப்படுகின்ற தன்மை நீண்ட காலமாக இருந்த நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான அறிவிப்பை கொண்டு வந்து, இனிமேல் காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், அரசு இதழ்களில் அது பயன்படுத்த மாட்டோம், அதேபோல மற்ற சமூகத்திலும் அந்த காலனி என்ற வார்த்தை நீக்கப்படும் என்று ஒரு சிறப்பான அறிவிப்பை தந்திருக்கின்றார்கள். அதனால் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஓரளவு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வெளி உலகத்தில் வந்து வாழ முடியும். பெரியாரும் அம்பேத்கரும் விரும்பிய தீண்டாமையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த அறிவிப்பு ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கும். இந்த தீண்டாமை என்ற அந்த கொடிய நோயிலிருந்து சிறிது விடுதலை கிடைத்த உணர்வு மக்களுக்கு ஏற்படும். அந்த வகையில் இந்த காலனி என்ற வார்த்தையை பெயரை நீக்கிய தமிழ்நாடு அரசையும் முதல்வரையும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பிலே பாராட்டுகிறோம், நன்றியை தெரிவிக்கிறோம். இது அரசு மட்டும் இதை கடைபிடித்தால் மட்டும் போதாது, மக்களும் சமூகமும் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அரசு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். இன்னும் அதே வேளை நிறைய பகுதிகளில் சாதிய பெயர்களில் ஊர்கள்லாம் இருக்குது. அடுத்து அரசாங்கத்துடைய சூழல் எப்படி இருக்கும்? இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு சொல்றது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே இருக்கு, ஆனால் தமிழகத்தில் இல்லை. இந்த மாதிரியான கோரிக்கைகள் ஒன்று அடுத்தடுத்து இருக்கு. அதை நோக்கி அரசு என்ன செய்யணும், என்ன எதிர்பார்க்க? நிச்சயமாக மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் தமிழ்நாட்டிலே கொண்டு வருவது சிறப்பானது. கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளில் அந்த சட்டம் இருக்கின்றது. அதை நிச்சயமாக மக்களே விரும்புவார்கள். ஏன்னா அருவருப்பான ஒரு கொடூரமான நம்பிக்கைகள், மக்களை சிதைக்கின்ற நம்பிக்கைகள், அது இந்த செயல்பாடுகள் பக்தியின் பேரில் நடைபெறுகின்றது. அது தடுக்கப்படுமானால் மக்களும் அது ஆரம்பத்தில் அவர்கள் கசப்பாக இருந்தாலும் போக போக அறிவியல் ரீதியிலே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோலத்தான் இந்த தீண்டாமை நிலைமைகளும், அதற்கு ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும். தீண்டாமை என்ற வகையில் இந்த வாழ்விடங்களை வைத்து மாணவர்கள், அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அவர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். இதுபோல ஊர் பெயரை சொல்லுகின்ற போது அதில் குறிப்பாக இப்போதும் ஊர் பெயரிலே சாதி இருந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆர் அவர்கள் சாலைகளில் இருந்த பெயரை நீக்க உத்தரவிட்டார், அது ஓரளவு வெற்றி பெற்றது. ஆனாலும் இன்னும் ஊர் பெயர்களிலே சாதியம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பெயரை அடிப்படையிலே பார்த்தால் அந்த பகுதி அந்த சாதிக்குரிய மக்கள் வாழ்கின்ற பகுதி என்பது போல அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இப்போது அப்படி அல்ல. இப்போது ஒரு நாகரிகமான சமூகத்திலே, பொருளாதார வளர்ச்சியிலே, அதே போல
ஒரு தொழில் வளர்ச்சியிலே மக்கள் குடியேறுகின்ற போது எல்லா சமூகமும் கலந்து வாழக்கூடிய தன்மை இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு சாதி பெயரில் இருக்கக்கூடிய ஊரில் அந்த சாதியினர் மட்டும்தான் இருக்கின்றார்கள் என்ற நிலை இப்போது இல்லை. கிராமங்களில் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதுவும் கூட அப்படி இருப்பதும் பெரிய ஆபத்தாகத்தான். சாதிய வேறுபாடும் சாதிய சண்டைகளும் சாதிய பழிவாங்கலும் ஆதிக்க மனப்பான்மையும் இன்றைக்கு நீடித்திருப்பதற்கு அந்த சாதி பெயரிலே ஊர்கள் இருப்பது. அதையும் அரசு துணிவாக அதை எடுத்து அதற்கு அந்த பகுதியிலே அந்த மக்களிடத்திலேயே சிறப்பாக மக்களுக்காக வாழ்ந்த அந்த சமூகத்தின் தலைவர்களுடைய பெயரையே சாதி பெயர் இல்லாமல் சூட்டி இந்த சாதி பெயர்களை நீக்கினால் இன்னும் சிறப்பு. தமிழ்நாடு இந்தியாவுக்கே பல வகையில் வழிகாட்டுகிறது. இதிலும் வழிகாட்ட வேண்டும்.